ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க மாற்றி யோசிச்ச சில விஷயங்கள் என் கண்ணில் பட்டுச்சு. அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்கனைசர் தான். இது வாங்கினதில்ல, அம்மாவே செஞ்சுருக்காங்க. வீட்டில் இருந்த பழைய கம்பி எடுத்து அதில் இடையில ஹூக்ஸ் மாதிரி வளைச்சிருக்காங்க. 2 செல்ஃப் அடசிவ் ஹூக்ஸை ஒட்டிட்டு அதில் இந்த கம்பியை மாட்டி விட்டுருக்காங்க. இந்த கம்பி துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மேலே நெயில் பாலிஷ் வச்சு 2-3 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசானில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் டக்குன்னு எடுக்கிற மாதிரியான திங்ஸ் இல்லைனா டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ஃபில்டர், கிரேட்டர், சிசர் இதெல்லாமே அதில் மாட்டி வச்சுருக்காங்க. பைசா செலவில்லாமல் செஞ்ச இந்த டிஐஒய் ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் செய்ய போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஸ்லேட் ஐடியா. வீட்டில் பொதுவாக திங்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். அது சிலர் நோட்டில் எழுதியிருப்பாங்க, சிலர் பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் பெரிய பேப்பரில் லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு அதை ஃப்ரிட்ஜில் மேக்னெட் வச்சு ஒட்டியிருப்பேன். அதுக்கு பதில் அம்மா இங்கே ஸ்லேட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலியாகிற திங்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ இதில் எழுதி வச்சிடுறாங்க. திங்ஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தால், ஒருவேளை ஒரு பில் பே பண்ணுறதோ இல்லைனா யாருக்காச்சும் கால் பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதையுமே இதில் நோட் பண்ணி வச்சிடறாங்க. இது எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சது. ஏன்னா பேப்பர் பெனில் எழுதணும் அப்படின்னா நம்ம சமைச்சிட்டு போய் எழுதலாம்னு நினைப்போம். அப்புறம் வேறு வேலையில் பிஸி ஆகிடுவோம், அது மறந்தே போயிடும். இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஸ்லேட்டை அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த சீப் அண்ட் பெஸ்ட் ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்ட். இங்கே லோக்கல் கடையில் ரொம்ப சீப் ரேட்டுக்கு இந்த காய்கறி ஸ்டாண்டு வாங்கியிருக்காங்க. அதில் 2 தட்டு மட்டும் இங்கே கார்னர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதில் சர்ச் பண்ணாலும் சரி நிறைய வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் கார்னர் ஸ்டாண்ட். அதுலலாம் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் பாருங்கள், எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் உள்ளே வைக்கலாம். இதோட ட்ரே தனியாக, அந்த ஸ்டாண்ட் தனியாக, எல்லாமே தனித்தனியாக கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்பேஸும் நிறையா இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. காய்கறி ஸ்டாண்டை கார்னர் ஸ்டாண்டாக மாற்றின இந்த மாற்றி யோசி ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த மாற்றி யோசி ஐடியா இந்த டேபிள் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டெஸ்க்டாப் வச்சுருந்தோம், அதுக்கான டேபிள் இது. லேப்டாப்லாம் வந்ததுக்கப்புறமா டெஸ்க்டாப்பை கொடுத்துட்டோம். ஆனால் இந்த டேபிளை மட்டும் எங்கள் அம்மா கொடுக்காம கிச்சனுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப் வைக்கிற இடத்துல டேபிள் டாப் வெட் கிரைண்டர் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பிளேட்டும் ஒரு நான்ஸ்டிக் தவாவும் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 எம்டி பேஸ்கெட் அப்பப்போ யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடியில் ஒரு பேப்பர் போட்டு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்காங்க. அது மேலே தூசி படாமல் இருக்க கார்ட்போர்ட் அட்டையை வச்சு மூடி வச்சுருக்காங்க. கடைசி ரேக்கில் பார்த்தீங்கன்னா இஞ்சி இடிக்கிற அந்த உரல், அப்புறம் தேங்காய் துருவி அருவாமனை, இந்த 2 வச்சுருக்காங்க. CPU வைக்கிற இடத்துல அரிசி டின் வச்சுருக்காங்க. இந்த ஹேக் நல்லா இருக்குது. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு புதுசாக டேபிள்லாம் வாங்க முடியாது. இதுக்கு ஒரே வழி, அடுத்த ட்ரிப் வரும்போது இதை ஆட்டையை போடுறது தான். அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஹேக் பார்க்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணுற செட்டப் தான் இது. ப்ரஷ் விதவிதமாக வருது. பாட்டிலோட அட்டாச் பண்ண ப்ரஷ்லாம் வருது. நான் சிலிக்கான் ப்ரஷ் வச்சுருக்கேன். இப்போ அம்மா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, செராமிக் கப் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்காங்க. இந்த செராமிக் கப்பை மூடுறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மக் வச்சுருக்காங்க. தோசைக்கல்ல தேய்க்கிறதுக்கு இந்த உட்டன் ஹேண்டில் வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, தெரியும். முன்னாடிலாம் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடியாவில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் இப்போ சிலிக்கான் ப்ரஷ் வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் மூடுறதுக்கு எதுவும் இல்லை. நான் கிடைக்கிற பிளேட்டு இதெல்லாம் வச்சு மூடி வைக்கிறேன். அந்த ப்ரஷ்க்கு ஏற்ற மாதிரி நீளமான ஒரு கண்டெய்னர் மூடி போட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் அது இந்த சம்படம் இருக்கு இல்லையா, மளிகை ஜாமான்லாம் போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது நல்லா இல்லை. பிளாஸ்டிக்ஸில் கிடைக்கிது. ஆனால் சூடாக நம்ம கல்லில் தேய்ச்சிட்டு அந்த பிளாஸ்டிக்குள்ளே போட முடியாது. அதனால எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. இந்த ஹேக்கில் நான் மாற்றி யோசித்தது என்ன அப்படின்னா, இந்த மக்கில் மேலே பிளாஸ்டிக் கப் வச்சு மூடியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பதில் ஒரு எவர் சில்வர் டம்ளர் வச்சு நம்ம மூடிக்கலாம். அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வர மிக்ஸி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடியில் புஷ் சக்ஷன் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கவுண்டர் டாப்பில் வச்சோன்னா அப்படி சக்குன்னு பிடிச்சிக்குது, டக்குன்னு இழுக்க முடியாது, தள்ள முடியாது. அம்மாவோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அதில் நடுவில் நம்ம மிக்ஸி வச்சிட்டோம் அப்படின்னா 2 பக்கம் வேலை பண்ண முடியாது. அதனால் அது உள்ளே தள்ளி தான் வச்சுருப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய காட்டன் பாக்ஸோட அந்த அட்டையை எடுத்து அடியில் வச்சுருக்காங்க. இது வேணுங்கிறப்ப இழுத்துக்கிறதுக்கோ தள்ளிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்குது. நான் இதே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அட்டைக்கு பதிலாக நான் கோஸ்டர் வச்சுருக்கேன். சூடான பாத்திரம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த கோஸ்டரை மிக்ஸி கடியில் வச்சுருக்கேன். அட்டை அப்படிங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியா. அம்மா எப்பயுமே க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய ஆர்கனைசிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கும். வீட்டில் இருக்கிறத வச்சே எல்லாமே செஞ்சுருப்பாங்க. கிச்சன் மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்லேயுமே ஒரு மாற்றி யோசி ஐடியா கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே காட்டணும் அப்படின்னா ஒரு வீடியோ பத்தாது. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாற்றி யோசி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது